தேங்க்யூ அகிலன். நானும் உனக்கு மறக்க முடியாத மாதிரி ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறேன். ஆதிரா, கிஃப்ட்னு கொடுத்தா அது லைஃப்லயே மறக்க முடியாத கிஃப்டா இருக்கணும், புரியுதா? நான் அகிலனுக்கு கொடுக்க போற கிஃப்டும் அப்படிதான் இருக்கும். அம்மா, சரி நான் கிளம்புறேன். சரி, வரதுதா. நாங்களும் தான் கோயிலுக்கு கிளம்புறோம் திருமரா. சரிங்க பாட்டி. நாமளும் கிளம்பலாம் சார் தான், நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. இதை எடுத்துக்கோங்க. அம்மா, எப்பவுமே என் பர்த்டேக்கு கேக் கட் பண்றது வழக்கம். தெரியும் ஆதிரா, உங்க அப்பா சொல்லிருக்காரு. சாருமதி, ஆதிரா பர்த்டேக்கு கேக் செய்ய போறேன். ஏற்கனவே தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன். நான் மத்த வேலையை முடிச்சுட்டு உங்க 2 பேரையும் கூப்பிடுறேன். 3 பேரும் சேர்ந்தே செய்யலாம், சரியா? சரிங்கம்மா. தேங்க்யூம்மா. அகிலா, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா? திருமாறன் என்ன எங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காரு. டெலிவரி வரைக்கும் அங்க இருக்க சொல்றாரு. கூல் சாரு, அவசரப்படாத. எப்படி அவசரப்படாம இருக்க முடியும் அகிலா? நான் எங்க வீட்டுக்கு போயிட்டேனா அங்க இருந்து நம்மளால கிளம்பவே முடியாது. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு நல்லா புரியுது சாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இங்க இருக்கிறத விட உங்க வீட்டுல இருந்தாதான் நம்ம கிளம்பி போறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன பேசுற அகிலா நீ? இங்க ஆதிரா, அகல்யா அண்ணின்னு உனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு. அங்க அது மாதிரிலாம் எதுவுமே இல்ல சாரு. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நானே அங்க வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன நம்பு சாரு, நம்ம காதல நம்பு. அகிலா, எனக்கு இன்னொரு சந்தேகம். ஆதிரா உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறேன்னு சொன்னாலே, அது என்னவா இருக்கும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சாரு, நீ டென்ஷன் ஆகாத. நம்ம கண்டிப்பா அவகிட்ட மாட்ட மாட்டோம். அவன் நம்மள பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணி பைத்தியமா அலைவா. நீ கவலைப்படாத. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தடவையும் நம்மள மாட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. நீயும் பாக்குறதானே? அது போக என்ன மாட்ட வைக்கிறேன்னு என்கிட்டே வந்து சேலஞ்ச் பண்ற. அவளை எப்படி சும்மா விடுறது சாரு? இது எல்லாத்தையும் விட கொஞ்ச நாள் நம்ம 2 பேருக்கு நடுவுல கேப் விழுகிற மாதிரி பண்ணிட்டா. இவ்ளோ பண்ணவள நான் எப்படி சும்மா விடுறது சாரு? நான் அவளை கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். நம்ம இங்க இருந்து போய் சந்தோஷமா வாழணும்னா நமக்கு பணம் வேணும். ஆதிரா சீரா கொண்டு வர 1 கோடி ரூபாய ஆதிரா கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா வாங்கிடுவாங்க. எங்க அம்மாக்கு தெரியாம அந்த பணத்தை இங்க இருந்து எடுத்துட்டு போய் நாம நம்மளோட லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம் சாரு. இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதா இருக்கா அகிலா? ஆனா இதெல்லாம் நடக்குமா? இதுதான் நடக்கும், நம்பு சாரு. நீ பாத்துட்டே இரு. ஓகே, கேர்ஃபுல்லா இரு அகிலா. ஆதிரா, என்ன பண்ணிட்டு இருக்க? அது சும்மாதான், நீ உட்காரு. என்ன என்ன விஷயம்? அகிலனோட விஷயத்துல உன்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆதிரா? என்னோட ஃப்ரெண்டு யோகிதாவை நான் அகிலனோட காலேஜ்க்கு போக சொல்லிருக்கேன். எதுக்கு? என்ன சாருமதி எதுக்குன்னு கேக்குறேன். வருஷம் வருஷம் காலேஜ் ஃபங்க்ஷன்ல குரூப் போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன? அகிலனோட லவ்வர் அந்த போட்டோல கண்டிப்பா இருப்பான்ல. அது மட்டும் இல்லாம காலேஜ்ல அகிலனோட போட்டோவை காமிச்சு விசாரிச்சா அவனோட லவ் மேட்டர் தெரிஞ்சு போயிட போகுது. ஐயோ, காலேஜ் போய் விசாரிச்சா நான் தான் அகிலனோட லவ்வர்னு தெரிஞ்சிருமே. இப்ப எப்படி இதை தடுத்து நிறுத்துறது? சாருமதி, என்ன பதிலே சொல்லாம நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல ஆதிரா. ஐடியா எப்படி இருக்கு சாருமதி? ஐடியா சூப்பர். ஆனா நீ கொஞ்சம் லேட் ஆதிரா. நான் ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அகிலனோட லவர் போட்டோ வாங்கிட்டேன். அப்படியா? நிஜமாவா? சூப்பர் சாருமதி. எனக்கு அந்த போட்டோ கொஞ்சம் காட்டுறியா?
இந்த பொண்ணு தானா? ஆமா. நான் அவளோட போன் நம்பரை உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். நீ அவகிட்ட வேணா பேசி பாரு. ம், இந்தா பாரு. தேங்க்யூ சாருமதி, தேங்க்யூ so மச். எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற. இதுல என்ன இருக்கு ஆதிரா? உன் ஃப்ரெண்ட மட்டும் காலேஜ் போக வேண்டாம்னு சொல்லிடுறேன். பாவம், எதுக்கு தேவையில்லாத அலைச்சல். ஆமால, கரெக்ட் தான். நான் இதை இப்பவே சொல்லிடுறேன். என்ன சொல்ல போறாதீரா? அது சீக்ரெட், நான் சொல்ல மாட்டேன். டைம் வரப்போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அப்போ பாருங்க நீங்க எவ்வளவு ஷாக் ஆக போறீங்கன்னு. ஓ அப்படியா? சாருமதி, உனக்கு ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். சாயந்தரம் 7 மணிக்கு கிளம்பணும். நாளைக்கு தானே சாருமதியை ஊருக்கு அனுப்புறதா சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணீங்க? ஆக்சுவலி நாளைக்கு தான் ட்ரை பண்ணேன். ஆனா நாளைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இன்னைக்கு தான் சீட் அவைலபிளா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே இருக்கட்டுமே. வேண்டாம் ஆதிரா, கொஞ்ச நாள் சாருமதி அங்க இருக்கிறது தான் நல்லது. ஓகே சாருமதி, நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். வரும்போது நீ பேக் பண்ணி ரெடியா இரு, சரியா? பாய். ஹலோ ஹலோ யாழினி, நான் சாருமதி பேசுறேன். ஏய் சாரு, இது என்ன புது நம்பரா இருக்கு? இதுவும் என்னோட தான், செகண்ட் நம்பர். யாழினி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கேன். என்னாச்சு சாரு? நானும் அகிலனும் காதலிச்ச விஷயம் எங்க மாமியார் வீட்டுல தெரிஞ்சிருச்சு. நீதான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும் யாழினி. என்ன சொல்ற சாரு? எப்படி தெரிஞ்சது? என்ன நடந்துச்சு? என்ன செய்யறதுன்னு தெரியாம அவசரத்துல உன் போட்டோ காமிச்சு நீதான் அகிலனோட லவ்வர்னு சொல்லிட்டேன் யாழினி. என்னடி இது சினிமா ஸ்டோரி மாதிரி இருக்கு? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல யாழினி. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப ஆதிரா உனக்கு கால் பண்ணுவா. நீ அகிலனோட லவ்வர் மாதிரி அவகிட்ட பேசு. சொன்னது புரிஞ்சுதா? அகிலன் உன்னை அவாய்ட் பண்றதா நீ அவகிட்ட பேசு. அவ கன்ஃபார்மா உன்னை இங்க வர சொல்லுவா. நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு இங்க வந்து இந்த ப்ராப்ளத்தை தீர்த்து வை யாழினி, ப்ளீஸ். நான் இதெல்லாம் பண்ணனா அகிலன் தப்பானவன் ஆயிடுவானே. அதெல்லாம் பரவாயில்ல யாழினி, நீ வந்தா போதும். மேற்கொண்டு டிராமாவை நாங்க பாத்துக்கிறோம். பயப்படாத சாரு, நான் கண்டிப்பா வரேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ யாழினி, தேங்க்யூ சோ மச். நான் கேட்ட உடனே எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ற. ஹே, ஃப்ரெண்ட்ஷிப்காக இது கூட செய்யலனா எப்படி சாரு? தேங்க்யூ யாழினி, பாய். ஓகே சாரு, பாய். மறுபடியும் புது நம்பரா? ஹலோ ஹலோ, யாழ்னியா? ஆமா. யாழ்னி, என் பேர் ஆதிரா. ஓ, சாருமதி சொன்ன பொண்ணு இவதானா? சொல்லுங்க. நீங்களும் அகிலனும் லவ்வர்ஸ் தானே? அகிலன் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது உங்களுக்கும் எனக்கும் அறிமுகம் இல்ல. ஆனா உங்களை பத்தி நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை லவ் பண்ண அகிலன் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான். ஓ, நீங்க தானே அது என்னையும் அகிலனையும் பிரிச்சது? நீங்க காதலிக்கிறதுக்கு ஏன் அகிலன் தான் கிடைச்சானா? ஐயோ இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு அகிலனை சுத்தமா பிடிக்காது. பிடிக்காம தான் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டீங்களா? ஐயோ இல்ல யாழினி, தயவு செஞ்சு என்ன நம்புங்க.
நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் உங்க லவ் ஸ்டோரிய பத்தி சொன்னீங்கன்னா இந்த கல்யாணம் எப்படியாவது நின்னுடும். அதுக்கப்புறம் நீங்களும் அகிலனும் கல்யாணம் பண்ணிக்கலாம். யாழினி ப்ளீஸ் கொஞ்சம் வந்து உண்மையை சொல்லுங்க. உங்களையும் அகிலனும் நானே சேர்த்து வைக்கிறேன். என்னையும் அகிலனையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னதுனால நான் வரேன் ஆதிரா. நான் இப்பவே கிளம்புறேன். ஓகே ஓகே, நீங்க வந்துருங்க. நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ, பாய். வெளியில இருக்கிற பூந்தொட்டிங்களெல்லாம் எதுக்கு உள்ள எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்க? இத பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது? செடியை கொண்டு வந்து டெக்கரேஷனுக்காக இங்க வைக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆமா. அப்பாடா, ஆனா நான் இதுக்குள்ள கேமரா செட் பண்ணிருக்கேன். அத உன்னாலே கண்டுபிடிக்க முடியல பாத்தியா? கேமராவா? இந்த தொட்டி செடிக்குள்ள நான் கேமரா செட் பண்ணிருக்கேன். அது இங்க நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். புரியலையே, எதுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்? ஐயோ, மறந்துட்டியா சாருமதி? இந்த அகிலனை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த கேமராவை செட் பண்ணிருக்கேன். அகிலனை கையும் களவுமா பிடிக்கணுமா? எப்படி? நம்ம வீட்லயே இருந்துட்டு நம்ம சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கே துரோகம் பண்றான்ல, அவனுக்கு சாட்சி இல்லன்னு தானே போய் சொல்லிட்டு தெரியறான். அந்த சாட்சியை உருவாக்குறதுக்காக தான் நான் இப்படி கேமராவை செட் பண்ணிருக்கேன். சரிதான் ஆதிரா, ஆனா கேமரா வைக்கிறதுனால அதை எப்படி கண்டுபிடிப்ப? எனக்கு உன்னோட பிளானே புரியல ஆதிரா. அந்த அகிலனோட லவ்வர் தினமும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான். நான் பிடிக்க போகும்போதெல்லாம் கரெக்டா எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்குதான் நான் இந்த கேமராவை செட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இங்க இல்லனாலும் அவன் இங்க வந்தா ரெக்கார்ட் ஆகும்ல, அத வச்சு நான் இந்த வீட்ல ப்ரூவ் பண்ணுவேன். இவன் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு போட்ட பிளானை என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கான். ஆதிராக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பிளான முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அகிலனை காப்பாத்தணும். சாருமதி, இன்னைக்கு அகிலனோட லவ்வர் யாழினி இங்க வர போறான். அவளும் அகிலனும் பேசிக்கிற இந்த ரொமான்டிக் சீன் எல்லாம் இன்னைக்கு கேமரால ரெக்கார்ட் ஆக போகுது. இன்னைக்கு இருக்கு அவங்க 2 பேருக்கும். குட், உன்னோட பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சாருமதி. ஆமா, கேட்க மறந்தே போயிட்டேன். இந்த யாழினி தான் அகிலனோட லவ்வர்னு உனக்கு எப்படி தெரியும் சாருமதி? அது யாழினி எங்க காலேஜ்ல தான் படிச்சா. நான் அகிலனை பத்தி விசாரிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஆனா நீ ஏன் ஆதிரா இந்த விஷயத்துல இவ்ளோ சீரியஸா இருக்க? அகிலன் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. பி கூல். இல்ல சாருமதி, இந்த யாழினி எப்போ இங்க வருவா, எப்போ அகிலனோட தப்ப இந்த வீட்ல ப்ரூவ் பண்ணுவோன்னு இருக்கு. அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாக முடியும். இந்நேரம் யாழினி வந்திருக்கணும். நான் எதுக்கும் அவளுக்கு ஒரு கால் பண்ணி பாக்குறேன். ஹலோ யாழினி, வந்துட்டு இருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டேன். இப்போ வந்துருவேன். ஓகே ஓகே, சீக்கிரம் வாங்க. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. யாழினி வந்துட்டு இருக்காங்களாம். இன்னும் ஒரு few minutesல வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்றாங்க. சரி ஆதிரா,
நான் ரொம்ப நேரமா நிக்கிறதால எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நீ யாழினி வந்ததுக்கு அப்புறம் சொல்லு. நான் அது வரைக்கும் ரூம்ல இருக்கேன். சரி சாருமதி, நீ போ. வணக்கம். வாங்க ஐயா. பூஜை ஆரம்பிச்சிடலாம். அகல்யா, கண்டிப்பா பண்ணிடலாம். அகல்யா, சரண்யா, நீங்க 2 பேரும் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. நீங்க ஆரம்பிங்க. என்ன அண்ணி கோவத்துல இருக்காங்களோ? இவங்க உத்து பாக்குறதுலயே அடுப்பு பத்திக்கும் போலயே. என்ன அண்ணி, என்னமோ தீவிர சிந்தனையில இருக்கீங்க போல. இல்ல உத்து பார்த்தே அடுப்ப பத்த வச்சிருங்க போல. எனக்கு வர கோபத்துக்கு உங்க அம்மா மட்டும் இங்க இருந்தாங்க. என்ன அண்ணி, எங்க அம்மா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு இவ்ளோ கோவப்படுறீங்க? எல்லாம் உங்க அம்மாவாலதான். நேத்து அவங்க தேவையில்லாம பேச போய் தான் நான் சார்மதியை அடிக்க வேண்டியதா போச்சு. மாசமா இருக்கிற பிள்ளைய அடிச்சிட்டோமேன்னு நானே ராத்திரியில இருந்து கவலையில இருக்கேன். என் மேல இது வரைக்கும் திருமாற கோவப்பட்டதே கிடையாது. அப்படி இருந்தவன் நேத்து சீரியஸா என்னை எதிர்த்து பேசிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தானே. இப்ப பாரு, என் மேல இருக்கிற கோபத்துல சாருமதியா அவங்க வீட்டுக்கு அனுப்புறேன்னு திருமாறன் சொல்லிட்டு இருக்கான். எங்க அம்மா இவ்ளோ சீரியஸ் ஆகணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க அண்ணி. பெத்த பொண்ணு அமைதியா இருக்காளே, என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேக்குறாங்களான்னு பாரு. எந்த கவலையும் இல்லாம நிச்சயதார்த்தம், பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு எங்க அம்மா பாட்டுக்கு ஜாலியா இருக்காங்க. ஏய், நான் இவ்ளோ புலம்பிட்டு இருக்கேன், என்ன பத்தி கவலைப்படாம உன் மூஞ்சி 100 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமா எரியுது. 100 கோடி ரூபாய் சீதனமா வந்தா 100 வாட்ஸ் என்ன 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி முகம் பிரகாசமா இருக்கும் அண்ணி. புடிங்க. இந்தா. எப்படியோ அண்ணி, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாவே கல்யாணமும் ஆயிடும். நீ ரொம்ப பேராசைப்படாத. கல்யாணம் ஆனாதானே சீதனம் வரும். ஒருவேளை இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா உன் கனவெல்லாம் புஸ்வானமா போயிடும். என்னங்க, நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உன் பேத்திய உன் கைக்குள்ளே வச்சு நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படிதானே சாரதா? ஆமாங்க. அம்மா, கொடு. சாமி, இந்தாங்க. சாமி பாதத்துல வச்சு கொடுங்க. கண்டிப்பாமா, பண்ணிடலாம். ஏன் சாரதா, எதுக்காக இத்தனை சாரி கொண்டு வந்த? ஆதிராவோட கல்யாண சாலையை மட்டும் கொண்டு வந்தா போதாதா? ஆதிரா பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் அவ பேர்ல குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய எதையுமே நான் செய்யலைங்க. அதனாலதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு
இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லது சாரதா, நல்ல காரியம் பண்ணிருக்க. ஆதிராவுக்கு கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா குழந்தைங்க எல்லாம் பிறந்து 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கலாங்க. நீ என்ன வேண்டிக்கிறியோ அது கண்டிப்பா நடக்கும் சாரதா. உன் பேத்தி உன் கண்ணு முன்னாடியே சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்க போறா. அதை நீ பார்க்க தானே போற. அவ குழந்தைங்களை நீ கொஞ்சம் தானே போற. ஆனா ஒண்ணு சாரதா, நீ கோபம் காட்டினாலும் சரி, அன்பு காட்டினாலும் சரி, இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி யாராலையும் காட்ட முடியாது. சும்மா இருங்க, சாமி கும்பிடுங்க. இன்னைக்கு இந்த கேமரால மட்டும் எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆகி அத ஆதிரா வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க முடியாது. பேசாம இந்த கேமராவை வேலை செய்யாத மாதிரி பண்ணிடலாமா?